அனைவருக்கும் வணக்கம். தைப்பூசம் வர்றதுக்கு முன்னாடியே 48 நாட்கள் முருகனுக்காக விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு ரொம்பவும் பயனுள்ள பதிவா இந்த பதிவு இருக்க போகுது. தைப்பூசம்ங்கிறது பூசம் நட்சத்திரத்தோட தொடர்புடைய தமிழ் மாதமான தையின் தொடக்க முழு நிலவு நாள்ல அனுசரிக்கப்படும். 2025 ஆண்டுக்கான தைப்பூசம் பிப்ரவரி 11 வியாழன் அன்னைக்கு கொண்டாடப்படும். தை மாதம் வரும் பௌர்ணமி திதியை தான் தைப்பூசமா நம்ம கொண்டாடுவோம். இது ரொம்பவும் மங்களகரமான மற்றும் கருணைக்குரிய நாளாவும் கருதப்படுது. தைப்பூச முகூர்த்தம் அதாவது பூச நட்சத்திரம்ங்கிறது பிப்ரவரி 10 2025 அன்னைக்கு மாலை 6:01 தொடங்கி 11 பிப்ரவரி 2025 அன்னைக்கு மாலை 6:34 மணிக்கு முடிவடையும். இந்த தைப்பூசம்ங்கிற சொல் 2 தமிழ் வார்த்தைகளின் கலவையாகும். தை இது திருவிழா கொண்டாடப்படும் தமிழ் மாதத்துடைய பெயர். பூசம்ங்கிறது அந்த நாள்ல வானத்துல உயர்ந்த நட்சத்திரமா திகழக்கூடிய நட்சத்திரத்தின் பெயர். நம்ம முருகப்பெருமான் பார்வதி தேவியால வழங்கப்பட்ட வேலுங்கிற தெய்வீக ஈட்டியால அரக்கன் சூரபத்மனை வென்றத நினைவு கூறும் திருவிழா. இந்த தைப்பூசத்துக்கு முன்னதாவே நம்ம விரதம் இருக்க துவங்கணும்னா எந்த நாள்ல இருந்து விரதம் இருந்தா 48 நாள் நம்ம நிறைவு செய்யலாம். இல்லனா 48 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க 21 நாள் விரதத்தை எப்படி மேற்கொள்றதுன்னு, விரத நாட்கள்ல என்னென்ன விஷயங்களை பின்பற்றணும், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். டிசம்பர் 25 புதன்கிழமை முருகருக்கான விரதத்தை துவங்கினா தைப்பூசம் அன்னைக்கு 48 நாள் விரதம் இருந்த பலனை நாம பெறலாம். 48 நாள் நம்மளால இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க 21 நாள் விரதம் இருக்கலாம். அதுக்கு வரக்கூடிய ஜனவரி 22 இந்த விரதத்தை துவங்கும் போது தைப்பூசம் முடியும் போது நமக்கு 21 நாட்கள் கணக்கு வரும். இந்த 48 நாட்கள் முருகனை நினைச்சு நீங்க விரதம் இருந்து தைப்பூச தினத்தன்னைக்கு முருகப்பெருமான போய் தரிசனம் செஞ்சு வந்தாலே வாழ்க்கையில இருக்கிற மற்ற நாட்கள் நீங்க கவலைப்படவே தேவை இருக்காது. அந்த முருகப்பெருமானே நம்மோட வாழ்க்கையில பயணிப்பார். நமக்கு எது சரியானதோ அந்தந்த நேரத்துல அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்து நமக்கு எப்பவுமே துணையா இருந்து அரணாவும் இருப்பாரு. இந்த விரதத்தை எப்படி மேற்கொள்றதுன்னு நிறைய பேர் கேட்பீங்க. ரொம்பவும் கடுமையான விரதத்தை மேற்கொள்ளணுமான்னு கேள்வி வரும். தினமும் எழுந்து தலைக்கு குளிச்சு முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை சுற்றி வந்து அதுக்கப்புறம் வீட்டுல விளக்கேத்தி பிரசாதம் செஞ்சு நைவேத்தியம் வச்சு இப்படி எல்லாம் விரதம் இருந்தாதான் பலன் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. உங்களால இதெல்லாம் செய்ய முடியும்னா தாராளமா செய்யலாம். இல்லனாலும் இதுல எந்த ஒரு தவறும் இல்ல. ஆனா தினமும் வேலைக்கு போறவங்க, குழந்தைகளை வீட்டெல்லாம் கவனிக்கிறவங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. சில பேருக்கு இவ்வளவு விஷயங்களையும் கடைபிடிக்கிறதுக்கு உடல் ஆரோக்கியம் ஒத்துழைக்காதுங்கிறவங்க என்ன செய்யணும்னு பார்க்கலாம். வீட்டுல சுத்தபத்தமா இருக்கலாம். நம்மளால முடிஞ்சது அது கண்டிப்பா எல்லாருமே செய்யணும். தினமும் குளிச்சு முடிச்சிட்டு ஓம் சரவண பவங்கிற 6 எழுத்து மந்திரத்தை சொல்லி திருநீர் பூசி நம்முடைய அன்றாட வேலைகளை நம்ம துவங்கலாம். இதெல்லாமே செஞ்சாலே நம்முடைய விரதமும் துவங்கிடும். அதோட வீட்டையும் சுத்தப்படுத்தி கொள்ளலாம். உடம்புக்கு மட்டும் குளிச்சாலே போதும். வாரத்துல 1-2 நாள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில தலைக்கு குளிச்சாலே போதுமானது. அசைவம் சாப்பிடக்கூடாது. அனாவசியமான வார்த்தைகளை பேசக்கூடாது. மனதுல வஞ்சம் இருக்கக்கூடாது. அடுத்தவர்கள் மேல பொறாமை குணத்தை கொள்ளக்கூடாது. பேச்சுல ஒரு நிதானமும் சாந்தமும் இருக்கணும். எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப முருகன் கோவிலுக்கு போய் முருகனையும் தரிசிச்சு நம்ம வேண்டி வரலாம். அதோட வேலை இல்லாம ஓய்வெடுக்கும் நேரத்துல முருகா முருகான்னு அவருடைய திருநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான். தினமும் வீட்டுல இருக்கிற முருகப்பெருமான பார்த்துட்டே இருந்தாலே போதும். அவருக்குன்னு ஒரு பூ தினமும் முடிஞ்சு வைங்க. இவ்வளவுதான் வழிபாடு, இவ்வளவுதான் விரதமும். இப்போ பெண்களுக்குன்னு ஒரு சந்தேகம் இருக்கும், மாதவிடாய் நாட்கள்ல என்ன செய்யறதுன்னு. மாதவிடாய் நாட்கள்லயும் வழக்கம் போல முருகனை நினைச்சு விரதம் இருக்கலாம். அதுல தப்பு எதுவும் இல்ல. அசைவம் சாப்பிடக்கூடாது. எப்பவும் போல இருந்துக்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே சஷ்டி விரதத்துல நிறைய பேர் இதை கடைபிடிச்சிருப்பீங்க. பூஜை அறைக்கு செல்லக்கூடாது, அவ்வளவுதான். மற்றபடி முருகனுடைய நாமத்தை உச்சரிக்கிறதுக்கும் விரதத்தை தொடர்றதுலயும் எந்த ஒரு தடையும் இல்ல. நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல இந்த தைப்பூசத்துக்கு உங்களால முடிஞ்ச 48 நாள் இல்லனா 21 நாள் விரதத்தை மேற்கொள்ளுங்க. முருகனுடைய அருள் பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு தகவலோட இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை இங்கே நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த பதிவை உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.